ஸோ பிரபலமான இஸ்லாமிய வரலாற்று நூல்கள்லயும், ஃபிக்ஹ் நூல்கள்லயும் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும்? எப்படி அறிவார்ந்து செயல்படணும்? செகண்டரி எவிடன்ஸஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சயன்டிஃபிக் எவிடன்ஸஸ எப்படி அணுகணும் என்பதுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் அவங்க தொடர்புபடுத்தி வரக்கூடிய இந்த சம்பவம், அவங்களுடைய விசாரணை திறனை எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்வாக சொல்லப்படுதுங்க. அந்த சம்பவத்தோட சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம் நம்ப. ஒரு பெண்மணி வந்து ஒரு இளைஞன் தன்னை வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி விட்டான் என்று குற்றம் சொல்றா வந்து. அதாவது ரேப் பண்ணிட்டான்னு சொல்றா. அவள் தனது ஆடையில வந்து அந்த வெள்ளை நிற கறை இருப்பதை சுட்டிக்காட்டுறா. இது அந்த மனுஷனுடைய விந்து, செமன் என்று அவ சொல்றா. ஸோ வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த கறையை பார்த்துட்டு உடனே தீர்ப்பு வழங்கல. அதற்கு பதிலா அந்த பொருளை சோதிச்சு பார்க்குறாங்க. வரலாற்று நூல்கள்ல என்ன வருதுன்னா, ஒரு சூடான தண்ணிய வந்து அது மேல ஊத்துனாங்க. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இதுல. அந்த வெப்பத்தின் காரணமாக அது விந்து கிடையாது. முட்டையுடைய வெள்ளைக்கரு, எக்குடைய அந்த ஒயிட் என்பதை அவங்க அறிந்தாங்க. இதன் மூலியமாக அந்த பெண் வந்து பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அந்த ஆண் நல்லவன் என்று தெரிய வந்தது. அதனால குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதன் வந்து விடுவிக்கப்பட்டான். இந்த வரலாற்று நிகழ்வுடைய முக்கிய பாடம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வெறும் உணர்ச்சி அடிப்படையில தீர்ப்பு வழங்கலங்க. நம்ம மாரி. இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? போடுறா அவன ஜெயில்ன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ணியிருப்போம். கிறுக்குத்தனமாக. அறிவார்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஆதாரத்தை பார்ப்பாங்க. வெளிப்படையாக நம்மளுடைய சாட்சியத்தை பரிசோதிப்பாங்க. அந்த பிசிக்கல் ஆதாரத்த ஆய்வு செய்றாங்க. உண்மையை கண்டறியறதுக்கு. ஏன்னா அல்லாஹ்க்கு பயந்த நீதிபதிகள் அவங்க. அறிவையும், அனுபவத்தையும் பயன்படுத்துறாங்க. உணர்ச்சி வசப்படல. இது நவீன காலத்துல சொல்லக்கூடிய ஃபாரன்சிக் செமன் அனாலிசிஸ். விந்து தடயவியல் ஆய்வுலலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்குங்க. அதுல என்ன செய்வாங்கன்னா, ரேப் கேஸஸ் யாராவது ரேப் பண்ணிட்டாங்கன்னா, அத கண்டுபிடிக்க யார் ரேப் பண்ணாங்கன்றத செமன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மைக்ரோஸ்கோப் வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பண்ணுவாங்க. ஸ்பெர்ம் செல் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. பயோகெமிக்கல் டெஸ்டிங் போடுவாங்க. இந்த முறைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அணுகுமுறை வந்து சொன்னவனே எல்லாத்தையும் நம்பி அதை சோதித்து பார் என்பது அடிப்படையை நமக்கு கொடுக்குதுங்க. அந்த ஃபாரன்சிக் மைண்ட் செட்டை நமக்கு நினைவூட்டுது. ஸோ ரேப் கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அந்த பாலியல் வன்முறை வழக்குகள்ல ஆதாரத்தின் அடிப்படையில் நீதி வழங்கணும் இல்லைங்களா? இன்று நீதிமன்றங்கள் வந்து டிஎன்ஏ எவிடன்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், விட்னஸ் டெஸ்டிமனி எல்லாத்தையும் ஆய்வு செய்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு மறுப்பும் பொய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீதிபதி உண்மையை ஆராயணும். அதனால தான் அவருக்கு நீதிபதி, அதுக்கு ஒரு சேலரி, அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குறாங்க. அடுத்து செகண்டரி எவிடன்ஸ், சயன்டிஃபிக் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் இஸ்லாம்ல. அது 2ஆம் நிலை ஆதாரங்கள் சொல்லுவாங்க. அறிவியலை வச்சு உறுதிப்படுத்துறது. ஒரு கரை இருப்பது மட்டும் போதாது. அது என்ன? எங்கேருந்து வந்தது? யாருடையது? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்.